துபாயில் பார்க்கிங் வசதியை மேம்படுத்தும் வகையில் புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி செய்தியாளர் நிவேதிதா அளித்த தகவல்களை பார்க்கலாம். அதிவேகமாக செயல்படும் துபாய் மக்களுக்கும் துபாய் அரசிற்கும் ஈடு கொடுக்கும் வகையில் துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் புதிய பல நவீன திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளது. நாளுக்கு நாள் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும் காரணத்தால் பார்க்கிங் தேடுவது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் துபாய் பார்க்கிங் ஆப் என்ற மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் ஆர்டிஏவின் நோல் கார்டு மொபைல் போன்களோடு இணைக்கப்பட்டு குறிப்பிட்ட பகுதிகளில் எத்தனை பார்க்கிங் இடங்கள் காலியாக இருக்கிறது என்பதனை முன்பே அறிந்து கொண்டு அதனை முன்பதிவு செய்வதற்கான வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இதனோடு அரசு திட்டங்களை கண்காணிப்பதற்காக ட்ரோன் என்று அழைக்கப்படும் ஆளில்லா விமான சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மெட்ரோ பாலங்களின் மேல்தளங்கள் மற்றும் கால்வாய் திட்டங்களின் அடித்தளங்கள் போன்ற இடங்களில் உள்ள பழுதுகள் கண்காணிக்கப்படுவதோடு அதனை புகைப்படங்களும் எடுக்கும் காரணத்தால் வெகு விரைவில் பழுதுகள் சரிபார்க்கப்படுகிறது என்று ஆர்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இன்றி சாலைகளில் அவசர சமயங்களில் விபத்துகளோ அல்லது சாலை நெருக்கடியோ ஏற்படும் பொழுது அந்த நிலவரத்தை புகைப்பிடிப்பதற்கும் இந்த ட்ரோன் சேவை பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஆர்டிஏவின் இந்த நவீன செயல்பாடுகள் பழமையான வழிமுறைகளை மாற்றி எளிய முறையில் தீர்வுகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.